வணக்கங்களே. இன்னைக்கு ஆண்கள் பாலியல் ரீதியாக பல பிரச்சனையை சந்திச்சுட்டு வராங்க. ஆண்மை குறைபாடு, விந்தணு குறைபாடு, விந்து முந்துதல், நீண்ட நேரம் உடலுறவு செய்ய முடியாமை, சோர்வடைதல், இது போன்ற பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வராங்க. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆண்கள் நீண்ட நேரம் உடல் உழைப்பு கொடுக்க முடியாமல் சீக்கிரமாகவே சோர்வடைஞ்சிடறாங்க. இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா விளையாட்டு வீரர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை சாப்பிட்றது மூலமாக விளையாட்டு வீரர்கள் உடல் ஆரோக்கியத்தோடு நீண்ட நேரம் அவங்களால உடல் உழைப்பை கொடுத்து விளையாட முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சோர்வு இல்லாமல் நீண்ட நேரம் தாம்பத்திய உறவில் அவங்களால ஈடுபட முடியும். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வேறு ஒன்றும் இல்லைங்க, சீம்பால். இதை கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. குழந்தை பெற்ற பிறகு தாய் குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய அந்த முதல்ல கொடுக்கக்கூடிய அந்த பால் தான் சீம்பால்னு சொல்லுவாங்க. அதே போல தான் மாடும் குட்டி போட்ட பிறகு அதனுடைய கன்றுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பாலை தான் சீம்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாலில் தான் எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது. இந்த பால் தான் அந்த கன்றுக்குட்டியை வாழ்நாள் முழுவதும் நோயால் பாதிக்கப்படாமல் இருக்க நோய் எதிர்ப்பு சக்தியை அந்த பால் தான் அந்த கன்றுக்குட்டிக்கு கொடுக்கும். அதனால தான் தாய்ப்பாலை குழந்தைக்கு கொடுக்கணும், முதல் 3 நாள் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த குழந்தை வாழ்நாள் முழுவதும் நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருக்கும். இந்த பாலில் கொழுப்பு சத்து இருக்காது, நோய் எதிர்ப்பு சக்தி தான் அதிகமாக இருக்கும், புரதச்சத்துக்களும் அதிகமாக இருக்கும். இந்த பால் வெண்ணிறமாக இருக்காது, அடர்ந்த நிறமாக தான் இருக்கும். முதல் 3 நாள் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் போக போக தான் பார்த்திங்கன்னா அந்த பால் வெண்ணிறமாக ஆகும். ஸோ இந்த பாலை மனிதர்கள் சாப்பிட்டா அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். குறிப்பாக அவங்க ரொம்ப இளமையாகவே இருக்கிறதுக்கு இந்த பால் அவங்களுக்கு உதவி செய்கிறது. ஸோ இதில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. இதை சாப்பிட்றது மூலமாக இளமையாகவும் இருக்க முடியும், சுறுசுறுப்பாக இருக்க முடியும், ரொம்ப நேரம் நம்மளால் உடல் உழைப்பையும் கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு இதில் எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது. இந்த விளையாட்டு வீரர்கள்லாம் இந்த பால்கோவா மாதிரி செஞ்சு அதை சாப்பிடுவாங்க. அப்போ தான் அவங்களால அதிக நேரம் விளையாட முடியும். அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். உடலில் ஜீரணிக்க பிரச்சனை எதாவது இருந்தால் கூட அதுவும் சரி செஞ்சிடும். விளையாட்டு வீரர்கள் ரொம்ப நேரம் உழைக்கணும், ரொம்ப நேரம் உடல் பலத்தோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு இந்த பால் கொடுப்பாங்க. ஸோ இந்த பாலை நீங்கள் சாப்பிட்றது மூலமாக நீங்களும் ஆரோக்கியமாக இருக்க முடியும். உங்களாலையும் தாம்பத்திய உறவில் அதிக நேரம் ஈடுபடவும் முடியும், உடல் பலத்தோடு இருக்கவும் முடியும். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த பால் கிடச்சிதுன்னா விட்டுறாதீங்க, சாப்பிட்ருங்க.